எக்ஸசைஸ் 2 இது 2ல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். இது எக்ஸசைஸில் உள்ள ஃபர்ஸ்ட் டூல் ஆகும். இது வந்து என்னென்னதெல்லாம் நமக்கு கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன் அப்படின்ற டூல் பார்க்க போகிறோம். அப்புறம் கன்வெர்ட் டு கர்வ் அப்படின்றது பார்ப்போம். யூனிஃபார்ம் ஃபில், ஷேப் டூல், ஷேப்பிங் அண்ட் கன்வெர்ட் அவுட்லைன் டு ஆப்ஜெக்ட். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த டூல் மூலமாக பார்க்க போகிறோம். இந்த லோகோ நம்ம வரைகிறது மூலமாக நம்ம இது எல்லாமே கற்றுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வரைய போகிறது ஃபர்ஸ்ட் டூல் வந்து எலிப்ஸில் இருக்கிற ரவுண்ட் டூல் எடுத்து நம்ம இந்த ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரைஞ்சிடும். இந்த ஆப்ஜெக்ட் இந்த லோகோவை நீங்கள் வந்து சிடியில் இருக்கிற டிவிடியில் இருக்கிற அந்த ஃபைலில் வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன், கீபோர்டில் இருக்கிற பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கோரல் ட்ராவில் வந்து பேஜில் Ctrl+V பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். அதன் பிறகு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இப்போ நான் வரைகிறத கவனமாக பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் வரைஞ்சிட்டோம். ரெண்டாவது அடுத்த ரவுண்ட் வரைகிறேன். நெக்ஸ்ட் ரவுண்ட் இது வரைஞ்சி இது வந்து நீங்கள் Ctrl+Space கொடுத்துடணும். எப்போவுமே ஒரு ரவுண்ட் வரைஞ்சதுக்கப்புறம் Ctrl+Space கொடுத்தா தான் இது போல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ ரெண்டு ரவுண்டையும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் ரெண்டையும் ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுறோம். இப்போ அரேஞ்சில் போய் கம்பைன் Ctrl+L கம்பைன்றதை நம்ம வந்து கொடுக்க முடியுது. கொடுத்ததுக்கப்புறம் இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் கலர் கொடுத்துக்க முடியும் இது போல். ஸோ இப்போ வந்து அடுத்ததான் நீங்கள் வரைய போகிறது ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு பாக்ஸ், அதாவது ரெக்டாங்கிள் டூலில் இருக்கிற இந்த டூலை நீங்கள் F6 கொடுத்து எடுத்துக்கலாம், அல்லது டூல் பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். கிளிக் பண்ணிட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த டூலை நீங்கள் கன்வெர்ட் டு கர்வ் பண்ணணும். மறந்துடாமல் கன்வெர்ட் டு கர்வ் Ctrl+Q போட்டால் தான் அதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் Ctrl+Q போட்டு கிளிக் பண்ணி இந்த ஷேப்ஸை நமக்கு தேவையானது போல் தேவையான மாதிரி நம்ம டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா புது நோடு வரும். இப்படி நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். எதுக்காகனா இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ண தான் போகிறோம். ஸோ வெல்டு பண்ண போகிறோம், அதனால் ஜாயின் பண்ணிக்கலாம் இது போல். ஸோ அந்த ஷேப் வரைஞ்சிட்டு ஏற்கனவே நம்ம வரைஞ்சி வச்ச அந்த ஷேப்போட ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு வெல்டு கொடுக்குறப்போ இது போல் நீங்கள் இது ஒரு ஷேப் இருக்குது, இது ஒரு ஷேப், ரெண்டு ஷேப் இருக்கும் நம்ம வரைஞ்சிக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு ஷேப்பவும் எப்படி ரெண்டு ஷேப்பும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பை இது போல் வரைஞ்சதுக்கப்புறமா ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி ரெண்டையும் செலக்ட் பண்ணுறேன். இப்போ ரெண்டுமே செலக்ட் ஆகிருக்குது, உங்களால் பார்க்க முடியுது. அப்போது வெல்டு அப்படின்ற இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குறப்போ, வெல்டுன்ற ஆப்ஷன் நம்ம கொடுக்குறப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தபடியாக நம்ம மேலே உள்ள இந்த கோபுரத்தை வரைய போகிறோம். இதுவும் அதே போல் ஒரு பாக்ஸ் போட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் போட்டு இந்த பகுதியில் நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கலாம். இந்த சைடில் உள்ள இந்த பகுதியில் வச்சுக்கலாம். இந்த கார்னர் கொஞ்சம் வளைஞ்சிருக்கிறதுனால இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு வளைச்சிக்க முடியும். இது போல் லைட்டாக கிளிக் பண்ணி இதை நீங்கள் வளைச்சிக்க முடியும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைன் நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டு லைனோட திக்னஸ் நீங்கள் இதில் டிசைட் பண்ணிக்க முடியும். 1.5 வச்சுக்கலாம். அதே போல் அந்த லைனை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா கூட வந்துடும், அல்லது ப்ளஸ் கீ வெறும் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இது போல் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். அல்லது ரைட் மவுஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதை டூப்ளிகேட் பண்ணவும் முடியும். ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா கீபோர்டில் இருக்கிற நம்பர் பேடில் உள்ள ப்ளஸ் நீங்கள் வந்து கொடுக்குறப்போ இது போல் நீங்கள் டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கோங்க, அல்லது காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு வெல்டு கொடுத்துக்கோங்க. வெல்டு கொடுத்தா இதெல்லாம் ஒரே ஆப்ஜெக்ட் ஆகிடும், அல்லது கம்பைன் கொடுத்துக்கலாம். ரெண்டையுமே கொடுத்ததுக்கப்புறமா கன்வெர்ட் அவுட்லைன் டு ஆப்ஜெக்ட், கன்வெர்ட் டு கர்வுக்கு கீழே உள்ள கன்வெர்ட் அவுட்லைன் ஆப்ஜெக்ட் அப்படின்ற Ctrl+Shift+Q இது நீங்கள் கொடுக்கும்போது ஒரு அவுட்லைன் வந்து ஆப்ஜெக்டாக மாறிடுது. இது வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்டாக மாறிடுது. லெஃப்ட் மவுஸ் கொடுத்து தான் நான் கொடுக்குறேன், அவுட்லைன் கிடையாது இப்போது. ஸோ இந்த ஷேப்ஸ் நம்ம வச்சுட்டு இதில் உள்ள இந்த ஷேப்ஸை என்ன பண்ணுறோம், கட் பண்ணுறோம்.
இதையும் இந்த ஷேப்ஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த அடுத்த உள்ள ஷேப்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரிம் அப்படின்ற இந்த ஷேப்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது இந்த இடம் கட் ஆகிடுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஷேப்ஸ் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. இதை வச்சு நம்ம ஏற்கனவே நம்ம செய்து வைத்திருக்கிற இந்த ஷேப்போட வெல்டு பண்ண போகிறோம். இதுவும் செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிட்டு வெல்டு கிளிக் கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே ஷேப்பாக நமக்கு வந்துடும். ஸோ அதன் பிறகு நீங்கள் கட் பண்ண வேண்டியது எதுனா, இந்த இடம் நீங்கள் கட் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுபோல் இந்த இடத்த நீங்கள் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் டூலவோ அல்லது ஒரு ஃப்ரீ ஹேண்ட் டூலில் நீங்கள் இது போல் வரைய தெரிஞ்சால் வரைஞ்சிக்கலாம். அல்லது ஸ்ட்ரைட் லைன் போட்டு நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் லைன் கண்ட்ரோல் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஷேப் டூல் கொண்டு நீங்கள் இதை வந்து நீங்கள் பெண்ட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு இடத்துல இங்கே டபுள் கிளிக் கொடுத்து இங்கே வந்து இங்கே டபுள் கிளிக் கொடுத்தனால புது நோடு வந்துருச்சு. இங்கே சிங்கிள் கிளிக் மட்டும் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற கன்வெர்ட் டு கர்வ் ஆப்ஷன் நீங்கள் கொடுக்க முடியும். இப்போ கிளிக் பண்ணுறேன், கன்வெர்ட் டு கர்வ் ஆப்ஷன் கொடுத்துட்டோம். இந்த இடத்துல கிளிக் பண்ணி இதை எடுத்து மூவ் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதுபோல் ஒவ்வொரு இடத்துல டபுள் கிளிக் பண்ணுறது கவனமாக பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணலைன்னா வராது. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா புது நோடு, சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் வளையும் தன்மை நமக்கு கிடைக்கும். மூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹெச் கொடுத்து மூவ் பண்ணிக்கோங்க. இது போல் ஷார்ப்பாக இருக்கிற இடத்த நீங்கள் டெலிட் பண்ணி விட்டுலாம். அல்லது இந்த இடத்துல புது நோடு கிரியேட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து புது நோடு ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் டெலிட் பண்ணி விட்டுக்கலாம். இது போல் வரைஞ்சதுக்கப்புறமா ரெண்டு சைடு டபுள் கிளிக் பண்ணிட்டு இது போல் நீங்கள் வரைஞ்சதுக்கப்புறமா இது போல் ஒரு லைன் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதோட திக்னஸ் வந்து எவ்வளோ கொடுக்க முடியுமோ இதோட திக்னஸ் வந்து 3, இதாவது F12 அவுட்லைன் பண்ணல கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறமா இதுவும் நீங்கள் கன்வெர்ட் அவுட்லைன் டு ஆப்ஜெக்ட். அவுட்லைன்னா ஆப்ஜெக்டாக மாற்றுறது ஏற்கனவே பார்த்துக்கிறோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் கியூ கொடுத்தோம்னா இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்டாக மாறிடும். ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டு தான் நம்ம வந்து கட் பண்ண முடியும். ஆப்ஜெக்டோட இந்த ஷேப்ஸ் நம்ம ஏற்கனவே வரைஞ்சி வச்சுக்கிற ஷேப்பும் இந்த ஆப்ஜெக்டோடையும் செலக்ட் பண்ணிவிட்டு எகைன் ட்ரிம் கொடுத்தீங்கன்னா அந்த இடம் மட்டும் நம்ம கட் ஆகிடும். ஸோ இது போல் கட் ஆகி கிடைக்கிறோம். இப்போ வந்து நம்ம இந்த ஷேப்ஸை நம்ம கட் பண்ண போகிறோம். அதுபோல் ஒரே ஒரு பாக்ஸ் ஒன்று வரைஞ்சிட்டு இதுவும் கண்ட்ரோல் கியூ கன்வெர்ட் டு கர்வ் பண்ணிவிட்டு இந்த நோடை நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிவிட்டு இதுவும் நீங்கள் கட் பண்ண முடியும். ட்ரிம் கொடுத்தீங்கன்னா கட் ஆகிடும். அதன் பிறகு இங்கே உள்ள ஒரு ஷேப்பை நீங்கள் வரைய முடியும். அதே போல் பாக்ஸ் தான். கண்ட்ரோல் கியூ F10 இந்த நோடை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஷேப்ஸ்லாம் நிறையா செஞ்சு பார்த்தா தான் இது வந்து நம்ம ஈஸியாக செய்ய முடியும். எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிளியராக செஞ்சு பார்த்தாலும் ஒழிய இது செய்ய முடியாது அவ்வளோ சீக்கிரமாக. இது ரெண்டும் வெல்டு பண்ணிடும். அதன் பிறகு இந்த ஷேப்ஸ் நம்ம வரைஞ்சிக்கலாம். இதே போல் பாக்ஸ் போட்டு கன்வெர்ட் கர்வ் பண்ணிவிட்டு இந்த ஷேப்ஸை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். தேவையில்லாத நோட் டபுள் கிளிக் பண்ணோன்னே நமக்கு டெலிட் ஆகிடும். இது போல் நீங்கள் அந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே போல் மறுபடியும் ஒரு பாக்ஸ் போட்டு கண்ட்ரோல் கியூ ஷேப் டூல் கொண்டு இதை வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது போல் நீங்கள் ரெண்டு ஷேப்பும் வரைஞ்சிட்டு இப்போ எல்லா ஷேப்பும் நம்ம வரைஞ்சிட்டோம். இது எல்லாம் வரைஞ்சாச்சு. இது எல்லாமே நம்ம வரைஞ்சாகிவிட்டது. ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து ஒயிட் கலர் கொடுத்துடலாம். அல்லது இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் வெல்டு கொடுத்துக்கோங்க. வெல்டு கொடுத்த இந்த ஷேப்பை இப்போது இதோட சேர்த்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஷேப்பு நமக்கு வந்து அந்த இடத்துல கட் ஆகி நமக்கு வந்து அந்த இதுவும் நமக்கு கிடச்சிரும்.
என்ன பண்ணோம், இது ரெண்டையும் வெல்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த வெல்டு கொடுத்த 2 இமேஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்போட ட்ரிம் கொடுத்ததுனால அந்த இடத்துல கட் ஆகிடுச்சு. ஸோ அந்த இடத்துல ஓப்பனாக தெரியும் நமக்கு. இப்போ நம்ம கலர் கொடுக்கும்போது நமக்கு இந்த ஷேப்ஸ் நமக்கு கிடைச்சது. இப்போ ரெட் கலர் கொடுத்துட்டு இதை வந்து நன் பண்ணிட்டோம்னா இந்த ஷேப் நம்மளால் இப்போ வரைஞ்சி எடுத்து வைக்க முடியும்.